வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோடைய ஷார்ட்கட் தான். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, குரூப் 1ல் 2020 கேட்டது. தென் இது வந்துட்டு குரூப் 1ல் 2020, இது குரூப் 8ல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 2022 கேட்டது. ஸோ இன்றைக்கி இந்த 10 to 15 கொஸ்டின்ஸோடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், மனதால் சிவனுக்கு கோயில் கட்டி நாயன்மார் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ பூசலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ சிமெண்ட்டு அப்படின்றத பூசுவோம். ஸோ பார்த்தீங்களா, எங்கே கோயில் கட்டினாலும் பூசணும். ஸோ சிமெண்ட் பூசணும் அப்படின்றது தான். ஸோ பூசலார் அப்படின்றது பூசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமெண்ட். ஓகேவா. செகண்ட் கொஷின், மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பேது. ஓகே, மேலாண்மை பொன்னுசாமி. ஸோ வந்து பொன் மின் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மேலே மின்சாரம் வந்து எங்கே இருக்குன்னா மேலே தான் இருக்கும், கம்பிக்க. ஓகேவா. ஸோ பொன் மின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வஉசி சிதம்பரனார், அதாவது வஉசி சுதேசி திராவிட கப்பலை கழகத்தை எப்போது தொடங்கிறார்? 1906. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஉசி 3 எழுத்துங்களா, சுதேசி 3 எழுத்துங்களா. ஸோ சிசின்னு முடியறதுக்காக சொல்கிறேன். ஸோ 6. ஸோ 1906ன்றது உங்களுக்கு தெரியும். இது எதில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 8ல் 2022 கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்படுவர் யார்? ரெண்டுமே வஉசி தான். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், தென்கழகம் அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம வந்து சவுத். ஓகேவா. ஸோ அதனால் தென் தமிழ் ரெண்டுமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி. இது எப்படி நம்ம வச்சுக்கிறீங்கன்னா, தமிழ் அப்படின்றது 3 எழுத்தா, வஉசி அப்படின்றது 3 எழுத்து. ஓகேவா. திலகர் ஞாபகம் வச்சுக்காதீங்க, திலக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் 3 எழுத்து. ஸோ இந்த 3 கூட கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து தென்னாட்டு திலகர் அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் கேட்ட கொஷின் 2022ல். தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்ற கொஸ்டின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் 2022ல் கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தென்னாலும் தமிழ்நாளும் ஒன்று தான். ஓகே. தென்னகம் நம்மளை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க தென்னாட்டு மக்கள், தமிழகம்ன்றது தென்னாடுங்களா. ஸோ வந்துட்டு அதனால் ஸோ தென்னாட்டு திலகர் வந்து வஉசி, தமிழ்நாட்டின் திலகர் வஉசி. ஓகேங்களா. வஉசி திலக் இப்படி நான் வச்சுக்கோங்க, 3 எழுத்து. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார்? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சத்தியாகிரகி அப்படின்னு வந்து நம்ம வினோபாவுக்கு போயிடுவோம். ஸோ இல்லை. ஸோ தமிழகம் அப்படின்ற கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு இந்த கொஸ்டின் நல்லா படிக்கணும். தமிழகம் அப்படின்றத வந்து ஸோ தமிழகத்துடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னு பார்த்தா டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேங்களா. தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா முனைவர். ஓகேவா. முனைவர் டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ இந்த கொஷினை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா டிஎஸ்எஸ்ஆர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஎஸ்எஸ்ஆரில் வந்துட்டு இந்த டபுள்எஸ் எடுத்துருங்க, நம்ம அகாடமி பேர். ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டபுள்எஸ் எடுத்துகிட்டு டிஆர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ வந்து தனியாகவே ஒரு மனுஷன் வந்துட்டு போராடி ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தினார் அப்படின்னு பார்த்தா நம்ம டிஆர். ஓகேவா. நம்ம வந்துட்டு படத்தை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், டிஆர் படத்தை. ஸோ அந்த மனுஷன் வந்து சூப்பராக சிங்கிளாகவே அவரே வந்து ட்ரம்ஸ் வாசிப்பார், அவரே மியூசிக் பண்ணுவார், அவரே வந்துட்டு கதை எழுதுவார். ஸோ அந்த மாதிரி தனியாகவே எல்லா ஒரு சத்தியத்தையும் தாண்டினவர் தான் டிஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ன்றது அகாடமி பேர். ஸோ டிஎஸ்எஸ்ஆர் அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 7வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் எக்ஸாமில் 2023ல் கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 7th கொஸ்டின், இது உங்கள் எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்ச கொஸ்டின், ஆனால் இதை வந்து குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, காமராஜருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா, காமராஜர் ரொம்ப தெரியும், ரொம்ப நல்ல மனுஷர், அவர் எப்பயுமே சத்தியத்தை கட்டுப்பட்டு தான் நடப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ், அதாவது சென்னை, அதாவது இப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள், ஏன்னா அடுத்த கொஸ்டினுக்கு இதுக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின் குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? ஓகேங்களா. நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதே கொஸ்டின் கீழே பாருங்கள். மெட்ராஸ், அதாவது சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறைக்கு சென்ற முதல் பெண் வேறு, கலந்து கொண்டவர் வேறு. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஸோ கலந்து கொண்டவர் யாருன்னா செல்வி துர்காபாய். ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கலந்து கொண்டவர், நெக்ஸ்ட்டு சிறைக்கு சென்றவர். ஸோ வந்து அங்கே நிறைய பேர் கலந்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலந்தவங்க செல்வி. ஸோ கல்யாணாகத்துக்கு முன்னாடி செல்வின்றவங்க கல்யாணாகத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்களா. ஸோ செல்வின்றவங்க கல்யாணாகத்துக்கு முன்னாடி கலந்து கொண்டாங்க. ஸோ இப்போ ஆப்ஷனில் வெறும் துர்காபாய் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க சிறை கலந்ததுனால பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. நம்ம சும்மா ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ செல்வி துர்காபாய். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற ஏன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மணி இருந்தால் அவங்க வந்துட்டு நீதிபதியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ சிறைக்கு போனாலுமே நம்மக்கிட்ட மணி இருந்தால் அவங்க வந்து நீதிபதியாக இருக்கலாம். நீதிபதி. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம் 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டா? ஸோ கலந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்றவங்க. அவங்க கலந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க, சிறைக்கெலாம் போகல. அப்போ யார் சிறைக்கு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிறைக்கு போனது மணி தான். ஸோ மணி சிறைக்கே போனால் மணின்னு தான் நீதிபதி ஆகலாம். ஸோ இந்த கொஸ்டின் இன்ஜினியரிங் 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி. அந்த கொஸ்டின் கீழேயே குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ராஜாஜி தான். ஸோ இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு குலக்கல்வி திட்டம் அப்படின்னா உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? ராஜாஜி தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ சுதந்திர கட்சி அப்படின்னா ராஜா எப்பயுமே என்ன பண்ணுவார்னா, சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு வழிவகுப்பாங்க அப்படின்னு நினச்சி. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ராஜா அப்படின்றவரை நம்ம ஜீன் தான் மரியாதை கூடுவோம். ஸோ ஏன் அவங்க வந்து ஜி அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சுதந்திரம் கொடுத்ததுனால நம்ம ஜி அப்படின்னு ரெஸ்பெக்டடாக கூப்பிட்றோம். ஸோ ராஜா வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின். இந்த கொஷின் வந்து எதில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் எக்ஸாம் 2019 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குலக்கல்வி திட்டம் உங்களுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. குலக்கல்வினாவே இப்போ வந்து குலம் அப்படின்னா இப்போ வந்து ராஜா அரசர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குல வழியில் வரவங்கள தான் வந்துட்டு அரசராக்குவாங்க, இளவரசர் அந்த மாதிரி. ஸோ அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ராஜாஜியுடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்போ நடந்ததுன்னா April 4th month. ஓகேவா? April 4th month 1930. இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ் அப்படின்றது 3 வார்த்தையா? ஸோ 13 அப்படின்றது 3 வருதா? ஸோ இங்கே 13ன்றது 3 வருதா? அதை தாண்டி நீங்கள் ஏப்ரல் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, ஸோ April 14th வந்து நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். உங்களுக்கு April 14 என்ன? நம்மளுடைய தமிழருடைய நியூ இயர் அப்படின்னு சொல்லுமா. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் இவர் வந்து போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் எதில் கேட்டிருந்தாங்க? ஜெயிலர் 2020 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலில் கருத்து படத்தை, அதாவது இமேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மூலிமா நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தகவல் பரிமாறுறாங்க. ஸோ நம்ம பேசவே தேவையில்ல, நம்ம ஃபீலிங் டுவர்ட்ஸ் அந்த இமேஜ் மூலிமா நமக்கு வந்து கொடுக்கறதா வந்துட்டு கருத்து படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜாக வந்து தமிழ் இதழ் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் நம்ம பாரதி தான். ஸோ இந்த கொஷின் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு கருத்து நமக்கு ஆழமாக இருக்க கருத்து கூடமே நல்லா புரியும். இந்த புலவர் வந்து இந்த கவிஞர் நல்லா பண்ணால் நமக்கு புரியும் அப்படின்னா, பாரதியாருடைய கவிதைகள் நம்ம அந்த கருத்தை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ சுதந்திரமாக யார் இருக்கணும்னு நினைப்பாங்க, கொடுப்பாங்க, ராஜா கொடுப்பார். ஸோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்டடாக ஜீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் ஜெயிலர் 2019 கேட்குறாங்க. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்னா, ஸோ குல வழியாக வந்துட்டு இப்போ இளவரசர் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி. இந்த கொஸ்டின் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராஜாஜியோடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் April 14 நமக்கு வந்துட்டு தமிழ் நியூ இயர். ஸோ அதுக்கு முன்னாடி தான் April. ஸோ டிஸ் அப்படின்றது 3 லெட்டர். ஓகே, இது 3 ஓகே, நான் வச்சுக்கினீங்களா? ஸோ முதலில் கருத்து படத்தை தமிழ் இதழ்களின் அறிமுகப்படுத்தவே எந்த கருத்தையுமே அழகாக இதழ் மூலயமா சொல்கிறவர் நம்ம பாரதி தான். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட்டை நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். மனதால் சிவனுக்கு கோயில் கட்டியவர் நாயன்மார்கள் யார் அப்படின்னு கேட்டால் நாயன்மார் தான். ஆழ்வார்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நாயன்மார். இது திருப்பி சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசால கோயில் கட்டினாலும் இல்லை வெளியில் செங்கல் வச்சு கோயில் கட்டினாலும் பூசி வேலை நடக்கும். ஸோ பூசணும், செங்கல் சிமெண்ட் பூசுறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க, பூசலார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு மின்சாரம். ஸோ மேலே கம்பி இருக்கும். ஓகே, மேலே வந்து மின்சாரம் வந்து கம்பி இருக்கும். இல்லை பொண்ணு மின்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா பொண்ணு வந்து பூ வச்சுருப்பாங்க, ரோசா பூ வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ வஉசி சுதேசி திராவிட கப்பல் கழகத்தை இப்போ தொடங்கினா 6. ஸோ வஉசி சுதேசி 6 லெட்டர், வஉசி 3 சுதேசி. ஸோ 1906 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
தென்னாட்டு திலகர், தமிழ்நாட்டின் திலகர் ரெண்டுமே. திலக் அப்படின்றது 3 லெட்டர். ஸோ வா ஊசின்றது 3 லெட்டர். இப்படி நான் வச்சுக்கோம். ஸோ தென்னகம்னாலும் தமிழகம்னாலும் நம்ம தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படும். ஸோ தனிநபர் சத்தியாகிரகி டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ டிஆர் வந்து தனியாகவே வந்துட்டு எல்லா படத்துக்கும் அவரே வந்து எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிடுவார். இப்போ டேரக்டர் இருந்தாலும் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து எல்லா ஒர்க்ஸுமே அவர் பண்ணுவார். ஸோ தனியாகவே அவர் சத்தியத்தை வந்துட்டு கரெக்டாக கடைப்பிடிப்பார் எல்லா படத்துலையும். ஸோ எஸ்எஸ்ன்றது நம்ம அகாடமி. ஸோ டிஎஸ்எஸ் ராஜன். நெக்ஸ்ட்டு காமராஜருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஸோ காமராஜர் எப்போவுமே சத்தியம் தவறாமல் நடப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விடுதலை போராட்ட பெண்மணி, இந்த கொஷின் நல்லா திருப்பி சொல்கிறேன், ஏன்னா குரூப் 1 எக்ஸாம்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த கொஷின் இப்போ வந்து மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். யார் கலந்து கொண்ட முதல் பெண் யார், சிறைக்கு போன முதல் பெண் யார்? ஸோ இது ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கலந்துட்டு அவங்க பாய் காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன், டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் ப்ராவின்சஸில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட, நல்லா பாருங்கள், உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற பெண் யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ வந்து சிறைக்கு போனாலும் மணி வச்சுருந்தா நம்ம தான்ப்பா நீதிபதி. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆஸ்பிரன்ஸ். இன்னியோட ஷார்ட்கட்ஸ் இதான். ஓகேங்களா? நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இன்னும் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் போடுவோம். நன்றி. ஆஸ்பிரன்ஸ் நாளைக்கு இந்த கொஷின்ஸோடைய பேலன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், புரியலனா திருப்பி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். டாட்டா, நன்றி.